ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக சொல்கிறதானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா, எப்போ சைலண்ட்டாக விற்குன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஏன்னா, நல்ல லொக்கேஷனில் நல்ல ஒரு வீடுக்கு இருந்தால், அந்த வீடு எப்போ முடியும்னே நம்ம சொல்ல முடியாது. அதுவும் நம்ம எதிர்பார்க்க மாரி விலையும் கம்மியாக இருந்தா, அப்படி போகிற ஒரு வீட்டை நம்ம பார்த்துடலாங்களா? வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனல் எம்பி பிரமடஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டப்பட்ட மொத்த லேண்ட் ஏரியா பார்த்துடலாங்களா? வெறும் 1.5 சென்ட் தாங்க. 1.5 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே விட வீட்டை டூப்ளெக்ஸ் பண்ணல சூப்பராக இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து வீட்டை வேறு லெவலாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பற்றி சொல்லணும்னாங்க, லோ பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷன் ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மேட்சிங்காக ரொம்ப பார்டர்ஸ்லாம் மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மல்டி கலரில் ஸ்பாட்டடில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெலிவிஷனுக்கு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங்க. அளவு 12க்கு 11.5. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்டடில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமுடியில் பார்த்திங்கன்னா வீட்டோட போர்வெல்லி வாட்டர் சிம்பிள் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட்டான செக்கு டைப்பில் வந்து கார் பார்க்கிங் எவ்ரி பார்க்கிங் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வாலில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல 3D டிசைனில் வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட பென்டன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து இந்தியன் டைப்பில் நம்மளுக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷை ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. அளவு 16க்கு 10. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிவேட்டி ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு சென்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் ஆரம்பிச்சுங்க வீட்டுக்கு உள்ளேயும் பார்த்திங்கன்னா வாலுக்கு ஒரே மாதிரி டைப்பில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டார்க் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வாலு ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னி மூலையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனை நம்மளுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 10க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்க் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரேஜுக்கு பார்த்திங்கன்னா கடப்பக்கல்லில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர மூலையில் அமைச்சிருக்கிற வீட்டோட டவுன் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 10க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு கிட்ஸ் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வென்டிலேஷனாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் சைட் வாலில் பெருசாக ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அதர் சைட் வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற முன்னாடி வீட்டோட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் தான் நம்மளுக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் என்னங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்களா? வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு இன்னர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் வீட்டோட ஓப்பன் பால்கனி அதை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். லெஃப்ட் எடுத்து அப்படியே நம்ம வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாங்களா? 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 10க்கு 20ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பேஷியஸாக லென்த்தாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிவேட்டி ஸ்டே பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஸ்லைடிங் டேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சைட் வாலில் வந்து டார்க் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மொத்த 3 சைடு வாலும் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக ரொம்ப மைல்டு கலரில் சூஸ் பண்ணி பெயிண்டிங்காக அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிடரி ஐட்டம்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி நம்ம இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணி வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே டெரஸ் போகலாங்களா? அதுக்கு நம்ம போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், ப்ளக் பாயிண்ட், டேக் கனெக்ஷன் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க.
மொத்த ஓப்பன் பால்கனியில் ஏரியா பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு மினி பெட்ரூம் எடுக்கிறவங்களுக்கு இப்போவே அவங்க வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு லேடர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்காக கல் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே ஏறி டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்திங்கன்னா வீரப்பள்ளி பிரிவு தாண்டினோன்னா பயங்கரமாக டெவலப்பிங் ஆகிட்டு இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா சாந்திமேடில் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க தெரியுங்களா? வெறும் 39 லட்சங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.